இங்க யாரையும் நம்ம ஊக்கப்படுத்தி பேச முடியாட்டினாலும் பரவால்ல. வார்த்தைகள்னால அவங்கள இறக்கி விடுற மாரி, அவங்களோட தன்னம்பிக்கைய குறைக்கிற மாரி நம்ம எப்பயுமே பேசிறக்கூடாது. இங்க படிச்சு எவ்வளோ பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதுல சில பேர் படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைச்சா மட்டும் தான் போவேன்ட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சில பேர் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா தனக்கு கிடைச்ச வேலைக்கு போறாங்க. இல்ல தன்னால செய்ய முடிஞ்ச வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். தொழில் செய்றதுலயோ, இல்ல வேலைக்கு போறதுலயோ கீழ்த்தரமானது அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. நேர்மையா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பாராட்டக்கூடியது தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலைக்கும் போகாம, தன்னோட ஒவ்வொரு செலவுக்கும் மத்தவங்கள எதிர்பார்த்து இருந்துக்கிட்டு, தன்னோட நேரத்தையும், காலத்தையும் சோம்பேறித்தனமா வீணாக்கிறத விட, தன்னோட தகுதிக்கேத்த வேலை கிடைக்கிற வரைக்கும், தனக்கு கிடைச்ச வாய்ப்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டு, தனக்கான செலவுகளையும் அதில பார்த்துக்கிட்டு, தன்னோட குடும்பத்துக்கும் உதவக்கூடிய நல்ல மனசு உள்ள திறமைசாலியான நபர்கள நம்ம பாராட்ட தான் செய்யணுமே தவிர, அப்படி இல்லாம, "நீ ஏன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ற? நீ என்ன படிச்சிருக்க? நீ போய் இதெல்லாம் செய்யலாமா? நீ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைலாம் உனக்கு கிடைக்கலையா?" அப்படின்னு அவங்கள வார்த்தைகள்னால இறக்கி விட்டு அவமானப்படுத்தி பேசக்கூடாது. ஒரு விஷயத்த நம்ம உணரணும். அவமானப்படுத்தப்பட்ட பலர் தான், ஒடுக்கப்பட்ட பலர் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைய அடைஞ்சிருக்காங்க. இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். மின்னல் கொடி அப்படின்றவங்க இத என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. இது சம்மந்தமா முடிஞ்சா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ரெக்வெஸ்ட் பண்ணனால, நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.